ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதாகி சிறப்பு புலனாய்வு குழு காவலில் இருக்கும் ஞானசேகரனுக்கு இன்று அதிகாலை வலிப்பு ஏற்பட்டதால் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதி. திருப்பத்தூரில் காரில் கடத்தி வந்த 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தது போலீஸ். கணவன், மனைவி உட்பட 4 பேர் கைது. உளுந்தூர்பேட்டை அருகே தன்னிடம் ஏமாற்றி நிலத்தை பறித்த மகனிடம் இருந்து நிலத்தை மீட்டு தரக்கோரி கண்ணீரோடு சார் ஆட்சியரிடம் மனு அளித்த வயது முதிர்ந்த தந்தை. சட்டப்படி நாம் தமிழர் என்ற பெயரை சீமான் பயன்படுத்தக்கூடாது. இதற்கு வழக்கு போட்டால் சீமான் கட்சி நடத்த முடியாது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எச்சரிக்கை. நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த குரூப் 1 அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு அளித்த மத்திய அரசு. தமிழக கேடர் IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கான சாம்பியன்ஸ் டிராபி 2025 இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 79 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை வென்றது இந்திய அணி. பரந்தூர் விமான நிலைய திட்டம் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆய்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது. மக்களை பாதிக்காமல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தமிழக அரசு அறிவிப்பு. திருவள்ளுவரையும் வள்ளுவரையும் களவாட காத்திருக்கும் கூட்டத்தை தடுக்கும் அரணாக தமிழர்கள் இருக்க வேண்டும் என்றும், திருவள்ளுவரை யாரும் கபலீகரம் செய்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. கடன் வாங்கும் மாநிலங்களில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்த பின் கடன் 26% தாண்டிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரியார் கொள்கைகளை கூறி வாக்கு சேகரிக்க முடியுமா என திமுகவுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. செவ்வாய், வெள்ளி, யுரேனஸ் உள்ளிட்ட 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வந்த அரிய நிகழ்வு. கோளரங்கில் கண்டுகளித்த மக்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்றியதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி. மாநில அரசின் விசாரணையில் திருப்தி இல்லை என்பதால் தான் CBIக்கு மாற்றப்பட்டது என உச்சநீதிமன்றம் விளக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்ற திட்ட கட்டுப்பாடு, பனாமா கால்வாய் மீட்பு ஆகிய திட்டத்திற்கு கிளம்பியது எதிர்ப்பு. மெக்சிகோ, பனாமா நாடுகளில் வலுக்கும் போராட்டம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் அல்காரஸை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார் ஜோகோவிச். பெண்கள் பிரிவில் முதல் நிலை வீராங்கனை சபலங்காவும் அரையிறுதிக்கு முன்னேற்றம். சென்னையில் இன்றைய நிலவரப்படி பெட்ரோல், டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாய் 80 பைசாவுக்கும், 1 லிட்டர் டீசல் 92 ரூபாய் 39 பைசாவுக்கும் விற்பனை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் வகையில் 3 பறக்கும் படை, 3 நிலை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு தீவிர சோதனை. பொங்கலுக்கு ஆண்களுக்கு சேலையும் பெண்களுக்கு வேஷ்டியும் கொடுத்த ஆட்சிதான் ஸ்டாலின் ஆட்சி. 1 கோடி மக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை புறக்கணித்துள்ளதாக பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றச்சாட்டு. கோமியம் குடித்தால் காய்ச்சல் குணமாகும் என சென்னை IIT இயக்குனர் காமகோடி பேசியிருப்பது அறிவியலுக்கு புறம்பானது. அவரை உடனடியாக சென்னை IIT இயக்குனர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். SDPI மாநில தலைவர் முபாரக் வலியுறுத்தல். ஒடிசாவின் குலாரிகட் பகுதியில் பாதுகாப்பு படை நடத்திய கூட்டு நடவடிக்கையில் 14 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொலை. துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட இராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்த ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி, வீரர்களுக்கான உதவித்தொகையை 8000 ரூபாயில் இருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தவும் முடிவு. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியின் ஜெர்சியில் தொடரை நடத்தும் நாடான பாகிஸ்தானின் பெயரை அச்சடிக்க இந்திய கிரிக்கெட் வாரியம் BCCI மறுப்பு. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதம் செய்வது துணைவேந்தர் நியமனத்தில் குறுக்கீடு என ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் இன்று முக்கிய உத்தரவு. தான் கிரிக்கெட் போட்டிகளில் மீண்டும் விளையாடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக முன்னாள் தென்னாப்பிரிக்க வீரரும் உலகின் முன்னணி பேட்ஸ்மேன்களில் ஒருவருமான AB டிவிலியர்ஸ் பேச்சு.
அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதை தொடர்ந்து இந்திய பங்குச் சந்தையில் கடும் வீழ்ச்சி. நேற்று ஒரே நாளில் 7 லட்சம் கோடி ரூபாயை இழந்த முதலீட்டாளர்கள். கோமியம் குடிப்பது குறித்து சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடியின் பேச்சு சர்ச்சையான நிலையில் அது அவரது தனிப்பட்ட விருப்பம் என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பதில். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். ஐசிசி வெளியிட்டுள்ள மகளிர் பேட்டிங் தரவரிசையில் 738 புள்ளிகள் பெற்று 2ஆம் இடத்தை படைத்தார் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா. கோமியத்தை நீங்கள் குடியுங்கள், ஆனால் அதை மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டாம் என சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதில். கடல் ஆமைகள் அதிக அளவில் இறந்து கரை ஒதுங்குவதற்கான காரணத்தை கண்டறிய தலைமை வன உயிர் பாதுகாவலர் தலைமையில் பணிக்குழு அமைத்தது தமிழக அரசு. ஆமைகளின் உடலை பிரேத பரிசோதனை செய்து காரணத்தை கண்டறிய உத்தரவு. மருது சகோதரர்களுக்கு சிவகங்கையில் 1 கோடி மதிப்பீட்டில் சிலை அமைக்க அடிக்கல் நாட்டினார் முதல்வர் ஸ்டாலின். கேரளாவின் பாலக்காட்டில் உள்ள பள்ளியில் தன்னிடம் பறிமுதல் செய்த தனது செல்போனை திருப்பி கொடுக்காவிட்டால் வெளியில் வரும்போது கொன்று விடுவேன் என ஆசிரியரை மிரட்டிய மாணவன். வீடியோ வைரல். திராவிட மாடல் அரசு திட்டமிட்டு திருவள்ளுவர் மற்றும் வள்ளலாரை ஹிந்து அல்லாதவர்களாக காட்டுகிறது என முதல்வர் ஸ்டாலினுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் பதிலடி. சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு. பெரியார் குறித்த அவரது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் கூட்டமைப்பு சீமானின் வீட்டை முற்றுகையிடுவதால் போலீஸ் முன்னெச்சரிக்கை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மணீஷ் மாற்றம். அவருக்கு பதிலாக ஓசூர் மாநகராட்சி ஆணையாளராக இருந்த ஸ்ரீகாந்த் நியமனம். புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்ததால் பரபரப்பு. ரயில்வே பயணச்சீட்டு முன்பதிவில் தரகர்கள் தலையீட்டை தடுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் கடைகளில் மார்ச் முதல் QR கோடு முறையில் மதுபானங்கள் விற்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாஜகவின் தேர்தல் அறிக்கைகள் நாட்டிற்கு ஆபத்தானவை. இதன் மூலம் அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் இலவச கல்வி நிறுத்தப்படும். அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. திருப்பதி கோவிலில் ஜனவரி 9ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி இலவச தரிசன டோக்கன்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் நாளை முதல் இலவச தரிசன டோக்கன்கள் விநியோகம். தேவஸ்தானம் அறிவிப்பு. தொடர் மழை காரணமாக இந்தோனேஷியாவின் ஜாவா தீவில் ஏற்பட்ட பயங்கர மண் சரிவில் சிக்கி 17 பேர் உயிரிழப்பு. கர்நாடகாவின் உத்தர கன்னட மாவட்டத்தில் பள்ளத்தில் லாரி கவிழ்ந்த விபத்து. லாரியில் பயணம் செய்த 25 பேரில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் 15 பேர் படுகாயம். நான் நன்றாக விளையாடி இருந்தால் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அணியில் இடம்பெற்று இருப்பேன். சரியாக விளையாடாததை ஒப்புக்கொள்ள வேண்டும். மனம் திறந்து பேசிய இந்திய பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ். இந்திய ராணுவத்திற்காக 1561 கோடி ரூபாய் மதிப்பில் T-72 வகையிலான 47 புதிய பீரங்கிகள் வாங்க நேற்று ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பீரங்கிகள் தற்காப்பு நடவடிக்கையின் போது படைகளை ஒருங்கிணைத்து செயல்பட உதவும். சபரிமலையில் ரோப் கார் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் தொடக்கம். பம்பையில் இருந்து சன்னிதானத்திற்கு சரக்குகளை கொண்டு செல்வதுதான் ரோப் காரின் முக்கிய நோக்கம் என்றாலும் வயதானவர்கள் மற்றும் உடல் நலக்குறைவு உள்ளவர்கள் இதில் செல்ல அனுமதிக்கப்படுவர் என அமைச்சர் வாசன் தெரிவித்தார். பெரியார் சொன்னதை எடுத்துச் சொல்கிறோம், அதில் என்ன தவறு? பெரியார் குறித்த தனது கருத்துக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வந்தால் அங்கு பதிலளிக்கப் போகிறேன். சீமான் திட்டவட்டம். இந்திய அணியின் ஜெர்சியில் பாகிஸ்தான் என்ற வார்த்தையை தவிர்த்து கிரிக்கெட்டுக்குள் அரசியலை கொண்டு வருகிறது BCCI. இது விளையாட்டுக்கு நல்லதல்ல என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சவரன் 60,200 ரூபாய்க்கும் கிராம் 7,525 ரூபாய்க்கும் விற்பனை. நெல்லையில் சட்டவிரோதமாக தாது மணல் உள்ளிட்ட கனிமங்களை எடுத்த 6 நிறுவனங்கள் 3,528 கோடி ரூபாய் செலுத்த ஆட்சியர் நோட்டீஸ்.
கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் கைதான கண்ணன் மற்றும் ஐயாசாமிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம். தவிக தலைவர் விஜயின் தந்தையை அறிமுகம் செய்து வைத்ததே கருணாநிதிதான். திமுகவை எதிர்த்தால் காணாமல் போவார்கள். சாபமிடும் தொனியில் திமுக மூத்த தலைவர் RS பாரதி எச்சரிக்கை. ராணிப்பேட்டையில் அமைய உள்ள டாடா நிறுவனத்தின் ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் ஆணையம்.